ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஏப்ரல் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீராம நவமி. தண்ணீர்ல இந்த இலைகளை போட்டு அது கூட இந்த பொருட்களை சேர்த்து பூஜையில வைக்கிறது மூலயமா பலவிதமான நன்மைகள் உங்களை வந்து சேரப்போகுது. அது என்ன முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணீரில் என்ன இலையை சேர்த்து என்ன மாதிரி வழிபாடு செய்ய போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். பங்குனி மாதம் பிறந்தாலே எக்கச்சக்கமான விசேஷ தினங்கள் வரும். அதுல ஒரு முக்கியமான விசேஷ தினம் தான் ஸ்ரீராம நவமி. மகாவிஷ்ணுவோட தச அவதாரங்கள்ல 7வது அவதாரமாகவும் மனித பிறவி அவதாரமும் இருக்கக்கூடியது தான் இந்த ஒரு ஸ்ரீராமர் அவதாரம். அவதாரமாகவே இருந்தாலும் மனிதனாக பிறந்து மனிதன் படக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் இது எல்லாத்தையும் கடந்து வந்து எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் தீய வழிக்கெல்லாம் செல்லக்கூடாது அப்படிங்கிற நேரத்தினவர் தான் ஸ்ரீராமர். அப்படிப்பட்ட ஸ்ரீராமரை வணங்குறதுக்கு இந்த ஒரு ஸ்ரீராம நவமி அற்புதமான ஒரு நாள். சொல்ல போனா ஸ்ரீராமர் அவதரிச்ச அற்புதமான தினம்தான் இந்த ஒரு ஸ்ரீராம நவமி. அதாவது பங்குனி மாதத்துல வரக்கூடிய நவமி திதியும் வளர்பிறை நவமி திதியும் புனர்பூசம் நட்சத்திரமும் சேர்ந்து இருக்கக்கூடிய நாள்ல தான் ஸ்ரீராமர் அவதரிச்சிருக்கார். அந்த வகையில ஏப்ரல் 6ஆம் தேதி ஸ்ரீராம நவமி எத்தனை மணி வரைக்கும் இருக்கு, எத்தனை மணிக்கு வழிபாடு செய்யணுங்கிற மாதிரி பல பயனுள்ள தகவலை முதல்ல பார்க்கலாம். நவமி திதியை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 6ஆம் தேதி அதிகாலை 1 மணி 6 நிமிஷத்துக்கு ஆரம்பிக்கக்கூடியது. மறுநாள் ஏப்ரல் 7ஆம் தேதி அதிகாலை 12 மணி 25 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. ஆனா புனர்பூச நட்சத்திரம் அப்படி கிடையாது. ஏப்ரல் 5ஆம் தேதி காலை 10:47 மணிக்கு ஆரம்பிச்சு ஏப்ரல் 6ஆம் தேதி காலை 10 மணி 31 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அப்ப புனர்பூசம் நட்சத்திரமும் நவமி திதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய நாள் நேரம் வந்து ஏப்ரல் 6ஆம் தேதி காலை 10:30 வரைக்கும் தான். அப்ப 10:30 மணிக்கு மேல ஸ்ரீராம நவமிக்கான வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா செய்யலாம். அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதால கூடுமான அளவுக்கு எல்லாரும் வீட்டில் தான் இருப்பீங்க. முடிஞ்சா காலையில ஒரு 10:30 மணிக்குள்ள ஸ்ரீராம நவமிக்கான வழிபாட்டை செய்யறது விசேஷம். ஒருவேளை 10:30 மணிக்குள்ள செய்ய முடியலையா மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல செய்யுங்க. அன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதால 4:30 ராகு காலம், மதியம் 12:01 யமகண்டம். இந்த 2 நேரத்தை தவிர மற்ற நேரங்களை நீங்க பயன்படுத்திக்கலாம். ஸ்ரீராமரை வணங்குறது மூலயமா சகலவிதமான சௌபாகியங்கள் நீங்க பெற முடியும். அதே மாதிரி ஸ்ரீராம நவமி அன்னைக்கு உங்க வீட்டுல பெருமாள், மகாவிஷ்ணு, திருமால் இவங்களோட போட்டோ எத்தனை போட்டோ இருந்தாலும் சரி, ஸ்ரீராமர் பட்டாபிஷேக கோலத்துல மாதிரி போட்டோ ஒரு போட்டோவாவது உங்க வீட்டுல இருக்கணும். இது வரைக்கும் அந்த போட்டோ உங்க வீட்டுல இல்லைன்னா அதை வாங்கிட்டு வந்து வீட்டோட பூஜையில வச்சு வழிபாடு செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அது மூலயமா கணவன் மனைவிகளுடைய பிரச்சனை வந்து சுமூக தீர்வு கிடைக்கும். அதை விட முக்கியமானது பிரிந்து வாழக்கூடிய கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். சண்டை சச்சரவுகள் மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய குடும்பத்துல ஒற்றுமை அதிகமாகும். இன்னொரு பக்கம் ஸ்ரீராமர் அவதரிச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்ரீராம நவமி ஞாயிற்றுக்கிழமையில வர்றது கூடுதல் விசேஷம். பொதுவா ஞாயிற்றுக்கிழமைய சூரிய பகவானுக்கு உகந்த தினமா நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். அதே மாதிரி மகாலட்சுமி தாயாரை வணங்குறதும் கூடுதல் விசேஷம் தான். ஞாயிற்றுக்கிழமைகள்ல ஸ்ரீராமரையும் மகாலட்சுமி தாயாரையும் சூரிய பகவானையும் சேர்த்து வணங்கும் போது எக்கச்சக்கமான செல்வங்களும் சகல சௌபாகியங்களும் உங்க குடும்பத்துக்கு வந்து சேரும் அப்படிங்கறத நீங்க மறந்துடாதீங்க. ஸ்ரீராமருக்கு பிடிச்ச நைவேத்தியங்கள் செஞ்சு வச்சு படைக்கலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்ரீராமரோட பட்டாபிஷேக கோல போட்டோ இருந்துச்சுன்னா அதை கழுவி சுத்தப்படுத்தி பூக்களால் அலங்காரம் செய்து ஸ்ரீராமரோட பாடல்களை வீட்டுல ஒழிக்க விட்டு கேட்கறதும் கூடுதல் விசேஷம். இது போக இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு இலை இருக்குல்ல, இந்த ஒரு இலையை நீங்க தண்ணீர்ல போட்டு அது கூட இப்ப நாம சொல்லக்கூடிய பொருட்களையும் சேர்த்து நீங்க பூஜை அறையில வைக்கணும். சரி, எத்தனை மணிக்கு இந்த பரிகாரத்தை செய்யலாம்னா, ஒருவேளை காலை நேரத்துல ஸ்ரீராம நவமி அன்னைக்கு பூஜை செய்ய போறீங்கன்னா காலை நேரத்துல பூஜையை முடிச்சுட்டு நீங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம். இல்ல மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல தான் செய்ய போறீங்கன்னா மாலை 6-7 மணிக்கு மேல தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. சின்னதா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. கண்ணாடி பவுலோ இல்ல எவர்சில்வர் பவுலோ, தயவு செஞ்சு பிளாஸ்டிக் மட்டும் பயன்படுத்த வேணாம். பீங்கான் பவுலா இருந்தாலும் பரவாயில்ல. அந்த பவுல் நிரம்புற அளவுக்கு தண்ணீர் பிடிச்சு வச்சுக்கோங்க. அதுல இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு இலையை நீங்க போடணும். அது ரொம்ப அற்புதமான ஒரு இலை. மகாவிஷ்ணு ஸ்ரீராமரோட வழிபாட்டுல இந்த இலைக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அது வேற ஒண்ணும் இல்ல, துளசி இலைகள் தான். ஸ்ரீராமர் யாரு? மகாவிஷ்ணுவோட அவதாரம். மகாவிஷ்ணு யாரு? திருமால், பெருமாள். பெருமாளுக்கு உகந்த இலைகள்ல முக்கியமான ஒரு இலை இந்த ஒரு துளசி இலை. ஸ்ரீராம நவமி அன்னைக்கு வீட்டுல பூஜை பண்ணும்போது ஸ்ரீராமரோட புகைப்படத்துக்கு துளசி மாலைகள் சாத்துறது ரொம்ப ரொம்ப விசேஷம். தன ஆக்ரோஷ்ண மூலிகைன்னு அழைக்கப்படக்கூடிய பல பொருட்கள்ல இந்த ஒரு துளசி இலையும் ஒன்று. இவ்வளவு ஏன், துளசி இலையோட வேர் இருக்குல்ல, அந்த கட்டை, அதுல மகாவிஷ்ணு வாசம் செய்யறதா ஒரு ஐதீகம் இருக்கு. இது மூலயமா மகாவிஷ்ணு உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டார்னா மகாவிஷ்ணு இருக்கக்கூடிய இடத்துல மகாலட்சுமி தாயார் தானா வந்துருவாங்க. அந்த அளவுக்கு இந்த துளசி இலைக்கு ஒரு அற்புதம் இருக்கு. அந்த ஒரு துளசி இலையை கழுவி சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க. மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல இல்ல காலையத்துல பூஜை பண்ணும்போது சின்னதா பவுல்ல தண்ணீர் பிடிச்சு வச்சு அந்த பவுல்ல இருக்கக்கூடிய தண்ணீர்ல நீங்க தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த துளசி இலைகளை அதை போட்டுருங்க. அதுக்கப்புறம் அதுல சில பொருட்களை நீங்க சேர்க்கலாம். அதுல முதல் முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா
துளசி இலைகள் எப்படி மகாவிஷ்ணுவுக்கு ஏற்ற ஒரு அற்புதமான ஒரு இலையோ, அதே மாதிரி பச்சை கற்பூரம். பெருமாள் கோவில்கள்ல பச்சை கற்பூர வாசனை இல்லாம நீங்க பார்க்கவே முடியாது. துளசி தீர்த்தமா இருக்கட்டும், அங்க கொடுக்கக்கூடிய நைவேத்தியங்களா இருக்கட்டும், இனிப்பா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே இந்த பச்சை கற்பூரத்தை கொஞ்சம் சேர்த்திருப்பாங்க. காரணம், பச்சை கற்பூரம் வாசனை இருக்கக்கூடிய இடத்துல மகாவிஷ்ணுவோட வாசம் இருக்குமா. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த இந்த பச்சை கற்பூரத்தை கொஞ்சமா எடுத்து வச்சுக்கோங்க. முடிஞ்சா ஒரே ஒரு துண்டு ஏலக்காய். இது கட்டாயம் கிடையாது. ஆனா துளசி இலைகளையும் அந்த பச்சை கற்பூரத்தை கொஞ்சமா நசுக்கி பொடியாக்கி அதையும் அந்த தண்ணீர்ல சேர்த்துக்கோங்க. இந்த ஒரு தண்ணீரை உங்க வீட்டோட பூஜை அறையில ஸ்ரீராமருக்கு பூஜை செய்யக்கூடிய அந்த நேரத்துல சின்னதா பவுல்ல வச்சிடுங்க. நீங்க மற்றபடி தயார் செய்யக்கூடிய துளசி தண்ணீர் இருக்குல்ல, அதையும் இதையும் நீங்க கணக்குல எடுத்துக்க கூடாது. அந்த துளசி தண்ணீர் நீங்க ஸ்ரீராமருக்காக எப்பவும் போல படைக்கக்கூடிய ஒரு தண்ணீர். ஆனா இந்த பவுல் தண்ணீர் அப்படி கிடையாது. பவுல் தண்ணீர்ல துளசி இலையையும் கொஞ்சமா பச்சை கற்பூரத்தையும் போட்டு வச்சுட்டு ராமருக்குரிய திருமந்திரங்கள் ஏதாவது சொல்லலாம். ராமா ராமா ராமான்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதுவும் முடியலையா, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இது மாதிரி ராமனுக்குரிய மந்திரங்களை வாய்விட்டு உச்சரிக்கணும். அதுவும் நீங்க தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த பவுல் தண்ணீர் இருக்குல்ல, அந்த தண்ணீரை பார்த்து உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்க உச்சரிக்கக்கூடிய ஒரு முறையும் ராமர் நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை காது கொடுத்து கேட்பாரு. இப்போ ஒரு வழியா பவுல் தண்ணீர்ல இப்ப நீங்க சொல்லக்கூடிய மந்திரங்களை சொல்லி அந்த துளசி இலையையும் பச்சை கற்பூரத்தையும் போட்டு தயார் செய்ய வச்சுட்டீங்க. உங்க வீட்டோட பூஜை அறையில காமாட்சியம்மன் விளக்கு, குத்து விளக்கு, அதே மாதிரி ஸ்ரீராமர் புகைப்படத்துக்கு முன்னாடி ஏற்றக்கூடிய விளக்கு, இதெல்லாம் எவ்வளவு நேரம் எரியுதோ அவ்வளவு நேரம் இந்த தண்ணீரோட அமைப்பு அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் உங்க அன்றாட வேலை பாருங்க. விளக்கெல்லாம் குளிர வச்சுட்டு இரவு தூங்க போறதுக்கு முன்னாடியோ இல்ல மறுநாளோ, அது உங்க விருப்பம் தான். ஆனா பூஜை அறையில் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த பவுல் தண்ணீர் இருக்குல்ல, துளசி இலைகளையும் அது கூட பச்சை கற்பூரத்தையும் போட்டு வச்சிருக்கீங்கல்ல, அந்த தண்ணீரை உங்க வீட்டோட எல்லா மூலை முடுக்குகளையும் தெளிச்சு விடணும். இந்த இடம் அந்த இடம் இல்லாம வீட்டோட எல்லா பகுதிகளையும் தெளிச்சு விடுங்க. தெளிக்கும் போதே ராமா ராமா ராமான்னு சொல்லிட்டு தெளிக்க விடுங்க. அப்படி பண்றதால உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கெடுதல் எல்லாம் விலகி ஓடிடும். இது வரைக்கும் கெடுதல்கள் மட்டுமே நடந்துகிட்டு இருக்கு, நல்லது எதுவுமே நடக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு பரிகாரம் ரொம்பவே கை கொடுக்கும். இது மூலயமா அந்த துளசி அப்புறம் பச்சை கற்பூரம் இந்த ரெண்டும் சேரக்கூடிய போது ஒரு வாசனை வருதுல்ல, அந்த வாசனை கலந்த தண்ணீரை நீங்க வீடு முழுக்க தெளிக்கும் போது மகாவிஷ்ணு, அதாவது ஸ்ரீராமர் உங்க வீட்டுக்குள்ள அமர்ந்துடுவார். மகாவிஷ்ணு வந்துட்டாருன்னா அது மூலயமா மகாலட்சுமி தாயாரும் கூடவே வந்துருவாங்க. அதுக்கப்புறம் உங்க வீட்டுல எதை தொட்டாலும் வெற்றி தான். தோல்வி அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. எல்லா விதமான சகல விதமான சௌபாக்கியங்களும் உங்க குடும்பத்துக்கு வந்து சேரும். இந்த ஒரு அற்புதமான ஒரு பரிகாரத்தை முயற்சி பண்ணுங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி தெரியும். துளசி அப்படிங்கிறது எல்லா வீடுகளிலும் ரொம்ப எல்லாம் கிடைக்கக்கூடிய பொருள் தான். பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடைகளையோ டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லயே கிடைக்கும். அதை வாங்கிட்டு தயார்படுத்தி வச்சுட்டு இந்த தண்ணீரை வீடு முழுக்க தெளிச்சு விடுங்க. ஸ்ரீராம நவமி காலையில 10:30 மணியோட புனர்பூச நட்சத்திரம் முடிஞ்சாலும் நவமி திதி அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமை நாள் முழுக்க இருக்கு. அதனால ஞாயிற்றுக்கிழமை இரவு 12 மணிக்குள்ளேயாவது இந்த பரிகாரத்தை செஞ்சு அந்த தண்ணீரை வீடு முழுக்க தெளிச்சு விட்டுருங்க. அதே மாதிரி உங்க வீடு பக்கத்துடைய பெருமாள் கோவிலுக்கு போங்க. அங்க பெருமாளோட அவதாரங்கள் இருந்துச்சுன்னா எல்லா அவதாரங்களையும் மனசார வேண்டிட்டு வாங்க. பெருமாள் தாயாரை வேண்டிட்டு, அனுமரை வேண்டிட்டு, நரசிம்மரை வேண்டிட்டு, சக்கரத்தாழ்வாரை வேண்டிட்டு குடும்பத்துக்காக ஒரே ஒரு நெய் தீபத்தை ஏத்திட்டு வாங்க. கட்டாயம் இந்த ஒரு ஸ்ரீராம நவமிக்கு பிறகு பிறக்கக்கூடிய எல்லா நாட்களும் நல்லதாவே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.